பின்னணி பாடகி ஜானகியின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது என முதலமைச்சர் விஜய் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இந்திய திரையிசை உலகில் தனது தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்றவர் எனவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை பதித்தவர் ஜானகி என்றும் அவரது மறைவு வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் விஜய் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, தொடர்ந்து வழங்கலாம். இந்திய துறையில் முன்னணி பாடகியாக இருந்து வந்த ஜானகி அம்மாள் தனது 88 வயதில் திடீர் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருடைய மறைவிற்கு திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் இரங்கல் செய்தியை ஒன்று பதிவிட்டிருக்கிறார். அந்த செய்தியில் இந்திய திரையிசை உலகில் தனது தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி திரு ஜானகி அவர்களின் மறைவை மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை படைத்தவர் என்றும் பல முறை தேசிய விருதுகள் உட்பட எண்ணற்ற உயரிய விருதுகளை பெற்ற அவர் தனது இனிமையான குரல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் அபார திறம் மற்றும் இசைக்கான அர்ப்பணிப்பால் ரசிகர்களின் மனங்களை என்றென்றும் நிலைத்திருப்பார் என்றும் அவரது மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாக அதற்கு பின்னால் வாடும் அனைத்து ரசிகர்களுக்கும் அதே போல கலைஞர்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை, அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அந்த இரங்கல் செய்தியை பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிகராக இருந்த போது கூட அவருடைய படங்களில் பல பாடல்களை ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிதான் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அவருடைய குரல் என்பது அவருடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தற்பொழுது ஜானகி அவருடைய மறைவிற்கு இரங்கல் செய்தியை பதிவிட்டிருக்கிறார். மைசூரில் உயிரிழந்த ஜானகி அவர்களுடைய மறைவு என்பது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு குறிப்பாக 40,000-க்கும் மேற்பட்ட பாடலை பாடிய பெரும் நடிகை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பல தனது இனிமையான குரல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் அபார திறன் மற்றும் இசைக்கான அர்ப்பணிப்பால் அவருடைய ரசிகர்களின் மனங்களை என்றென்றும் நிலைத்திருப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதாவது ஜானகி அவர்கள் குரலில் பாடுவது மட்டுமல்லாமல் பெண் குரல் மட்டுமல்லாமல் ஆண் குரல், சிறு குழந்தைகள் பாடுவது போல, வயதானவர்கள் பாடுவது போல என பல, அதாவது நம்ம குரலை மிமிக்ரி செய்வார்கள். ஆனால் இவர் பாடலிலேயே மிமிக்ரி செய்யக்கூடிய அபார திறமை கொண்டவர் என்பதுதான் அவருடைய பதவியிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படி பாடலில் மிமிக்ரி செய்து தன்னுடைய உயரத்தை அடைந்த ஒரே ஒரு பாடகி ஜானகி அவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய இறப்பு மிகவும் வேதனை அளிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பதிவையானது வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.